என்னோடய பேர் வந்து கிருஷ்ணசாமி. ஊர் வந்து வெள்ளாளபாளையம். எனக்கு வந்து இங்கே எனக்கு 2 ஏக்கரா தான் இடம் இருக்குது. இதில் வந்து எனக்கு போர் போட்டதில் தண்ணி நல்லா ஒரு தண்ணி வாய்ப்பு கிடைச்சது போரில். சரி தென்னை மரம் வைக்கலாங்கிறேன்னு இப்போ கூட இருக்கப்பட்டவங்கெல்லாம் நீங்கள் இளநீ மரம் வைங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு இளநிக்கு எங்கே போய் நம்ம கண் எடுக்கிறதுங்கிறத ஒரு டிஸ்கஸில் இருந்தேன். ஒரு சிலர் சாட்சி வரைக்கும் வந்து இது மாதிரி டிஜே போடுங்க, அது நல்லாயிருக்கும், நல்லா விலை கிடைக்கும், நல்லா மகசூல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அது எங்கே கிடைக்கும்னு விசாரிக்கிற போது அது வந்து சோழவந்தானில் போனீங்கன்னா அவங்களே வந்து தேர்ந்தெடுத்து காய் தேர்ந்தெடுத்து விலை முளைக்க வச்சு 6 மாதம் கழித்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் அதை வந்து தோட்டத்தில் நட்டுக்கலாங்கிற இதில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணினேன். 6 மாதம் கழித்து கண்ணை எடுத்துகிட்டு வந்து எப்படி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விவரங்களை சொல்லி எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க. இப்படி 24 அடி கேப் விட்டு நீங்கள் கண்ணை நட்டுங்க, 3 அடி ஆழம் எடுத்து 24 அடி கேப் விட்டு போடுங்க போதும் அப்படிங்கிற இதில் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கூடுதலாகவே 4 அடியை விட்டு 28 அடிக்கு ஒரு கண்ணை வச்சு 3 அடி ஆழம் வச்சு வச்சுருந்தேன். எனக்கு 3 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துக்குலாம் பாலை வளர்கிற மாதிரி வந்தது. இடையில் வந்து இந்த கள்ளிப்பூச்சிங்கிற நோயினால் கொஞ்சம் அதில் லேட்டாகி பாலைகள்லாம் ரொம்ப சிறுசாக இருந்தது, கண்ணையும் சிறுசாக இருந்து அதில் கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சது. இன்னும் இது இப்படி ஜனமரத்துக்கு நோய் வந்துடுச்சுன்னு அப்புறம் அதுக்கு சில இதுகளை எல்லாம் மருந்துகளை எல்லாம் அடித்து பண்ணி அதை பராமரிப்பு பண்ணும்போது அதுலேருந்து நீங்கி வந்தது. அப்புறம் மகசூல் வந்து கம்மியாக ஆரம்பத்தில் வந்து கம்மியாக போயிட்டே இருந்தது. சரி இது என்ன அப்படிங்கிற போது மரத்துக்கு வயசு வந்து 6லேருந்து 7 வயசு வரைக்கும் வரணும்னு சொன்னாங்க. 7 வயசு முடிகிற போதும் பார்த்தா அப்பவும் அதனுடைய பெருசாக மகசூல் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னா தண்ணி வந்து பற்றாக்குறையாக இருந்தது. அந்த டைமில் மழை இல்லை, தண்ணி பற்றாக்குறையாக இருந்தது. சரி அந்த பற்றாக்குறையாக இருக்கிற டைமில் தான் வந்து நம்ம என்ன இது வந்து நம்ம பேசாமல் தினம காய் மரமே போட்டிருந்தா நம்மளுக்கு செலவு கம்மியாக இருக்குமே, இது ஒரு செலவு வருது, நம்ம இதில் ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு கிடைக்காத 2 ஏக்கராவில் நம்மளுக்கு ஒரு பெருசாக இதில் இல்லை, இவ்வளவு வேலை செலவு இது பண்ணுது அப்படிங்கிற ரீதியில் தான் கொஞ்சம் கடன் உழைச்சலோடு இருந்தோம். அப்புறம் சரி இதுக்கு யாருக்கிட்ட என்ன கேட்குறது என்னங்கிறது ஒரு இதாக இருந்தது. திடீர் எங்கள் பக்கத்தில் தோட்டத்தில் வந்து ஒரு தோட்டத்தில் இப்படி பிரதீப்புங்கிற ஒரு அக்ரி வந்து அவர் பராமரிப்பு பண்ணி அந்த தோட்டம் கவனிச்சுட்டு இருந்தார். அது அவங்களது ஏற்கனவே இது மாதிரி இருந்து அவர் வந்து பராமரிப்பு பண்ண பரவாயில்லன்னு அந்த தோட்டக்காரர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவரை கூப்பிட்டு நான் இது மாதிரி இப்படி இது மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கிறேன், எனக்கு ஆனால் நான் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கல, இது என்ன பண்ணலாங்க, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் பாருங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லும்போது சரிங்க சார் அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணலாம்னு அவரும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உரங்கள் தண்ணி மருந்து இது எல்லாமே வந்து அந்த பூச்சிக்கெல்லாம் எப்படி இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி மரம் வந்து முதல்ல மரத்தை வந்து தெளிவுபடுத்தணுங்கிற ரீதிக்கு அவர் கொண்டுட்டு வந்தார். மரம் வந்து தெளிவு இல்லாமல் இருக்குங்க சார், மரம் வந்து தெளிவுபடுத்தினா தான் நாம் வந்து நினைக்கிற மாதிரி பாலை வரும், பாலை வந்தால் தான் பிஞ்சு நிறைய பிடிக்கும், அப்போ தான் நம்ம அதை பார்க்க முடியுங்கிற ரீதியில் சொன்னார். அவர் சொன்னதை வந்து நாங்களும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அவரும் வந்து தொடர்ந்து தோட்டத்துக்கு மாதமாக ஒரு தடவை வந்து இப்போ வயசூல் பண்ண இப்போ பார்த்துட்டு இருந்தார். அது எங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கு பிற்பாடு தான் அதனுடைய இது எப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சது. இப்போதைக்கு வந்து 110 மரம் தான் மொத்தமாகவே டோட்டலாக அதில் இருக்குது. 110 மரம் சேர்ந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து கடைசியாக நாங்கள் டிசம்பர் 2 வெட்டுற போது டோட்டல் மகசூல் வந்து 12 டன் வர லெவலுக்கு அவர் அதை வந்து அவருடைய பராமரிப்பில் இது வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. எங்களுக்கு கொஞ்சம் இப்போ இது வந்து மனம் வந்து திருப்திகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாம் நம்ம உழைப்புக்கு கொஞ்சம் மகசூல் இருக்குது, இதை வந்து கன்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இதில் நான் இருக்கிறேன். இப்போ வந்து இது இந்த லெவலுக்கு மரங்கள் தெளிவாகி வந்தது. முதல்ல அந்த மாதிரி இருந்த மரங்கள் இப்போ எப்படி தெளிவாச்சு அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்காரரு, பக்கத்து ஊருக்காரரு, தெரிஞ்சவங்க எல்லாருமே கேட்குறக்கு ஆரம்பித்தாங்க. எப்படி என்ன பண்ணுனீங்க, என்ன இதுக்கு உரம் கொடுக்குறீங்க, மருந்து கொடுக்குறீங்க, தண்ணி வைக்கிறீங்க, எப்படி என்ன ஏதுங்கிறது எல்லாருமே கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் இது மாதிரி வந்து
முதல்ல நானும் பொதுவாக தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஒரு அக்கடிங்கிறவர் ஒருத்தர் வந்ததுக்கு பிற்பாடு தான் இதனுடைய இது எனக்கு புரிஞ்சது. அவர் நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி நிறைய மாற்றங்களை மரத்தில் கொண்டுட்டு வந்தார். அதனால் மகசூல் கூடுதல் ஆச்சுங்கிறது தான் நான் சொல்ல முடியும். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இது பண்ணிங்கிற ஒரு பெருசாக எனக்கு தெரியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ பரவாயில்லைங்கிறது இப்போ நல்லாவே தெரியுது அப்படிங்கிற இதுதான் மனசுக்கு திருப்தி. அப்படி சரி, இப்போது நான் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ காய் வரைக்கும் அதிகமாக எவ்வளோ வரைக்கும் வெட்டினீங்க சார்? நீங்கள் உங்களை சந்ததிக்கு முன்னாடி வரைக்கும் அதிகப்படியான மகசூலானது 110 மரத்துக்கு சேர்ந்து 1200 காய் தான் முதல்ல வந்தது. நான் மாதம் ஒன்றுக்கு வந்து 1200 காய் தான் வந்தது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து 2 மாதம் கழித்து 3 மாதத்துலேயே நீங்கள் சொன்ன பராமரிப்பில் பண்ணதுக்கு முற்பாடு 90வது நாள்லேயே வந்து எனக்கு 2300 காய் வந்தது. நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு செலவு எந்த மாதிரி செலவு சார் இருக்குது? செலவு வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக தெரியுதா இல்லை செலவு வந்துட்டு கம்மியாக தெரியுதுங்களா? செலவு வந்து மற்ற தோப்புக்காரர்கிட்டலாம் சொல்லும்போது ஒரு மரத்துக்கு இவ்வளோ செலவுங்கிறது கூடுதல் வந்து தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த கூடுதலான செலவு பண்ணுனா தான் இந்த மாதிரி மகசூல் கிடைக்குங்கிறது என்னுடைய இதுக்கு நாலேஜுக்கு புரியுது இல்லையா. மற்றவங்களுக்கு அது என்னமோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நினைக்கிறாங்களோ இல்லையா. செலவு பண்ணால் தான் அதுக்கு புரியும். என்ன ஒரு மரத்துக்கு 100 காய் விழுகுது அப்படின்னா அந்த 100 காய்க்கு உண்டான அதுக்கு சத்தை வந்து நம்ம கொடுத்தா தான் அந்த இதாகும். ஒரு காய் வந்து 2.5 கிலோவிலேருந்து 2.500 2.600 கிராம் வரைக்கும் வருது. அப்போ அந்த வெயிட் வர்றதுக்கு 100 காயும் ஊறணுன்னா நம்ம அதுக்கு தகுந்த சத்துமானங்கள் மரத்துக்கு கொடுத்தோம்னா தான் அது வந்து நம்மளுக்கு அந்த ஹீல்டு கிடைக்கும். செலவு வந்து அதிகம்னு நம்ம நினச்சோம்னா நம்ம வந்து மகசூல் பார்க்க முடியாது. இப்போது இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி உரம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க சார்? இது வரைக்கும் வந்து நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ரசாயன உரம் ஒரு மாதம் கொடுத்தோம்னா அடுத்த மாதம் வந்து இது இந்த மக்கு உரம் தனியாக கொடுப்போம். ஒவ்வொரு மாதம் மாறி தான் கொடுப்போம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாதமும் 30 நாள் முடிஞ்சது அந்த கரெக்டாக அந்த டயத்தில் 30வது நாளுக்கு அந்த காய் எவ்வளவு வருதோ அந்த அதிகமாக வருது கம்மியாக வருதுங்கிற கணக்கு பார்க்க மாட்டேன். நாள் கரெக்டாக 30 நாள் ஆச்சுன்னா அந்த காய் எடுத்து விடுவேன் வந்து. அப்போ தான் அது பாகம் அதனுடைய வந்து பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குது. இளநீங்கிற பக்குவமாக இருக்குது. வியாபாரிக்கு வந்து அது கண்ணுக்கு விலை பிடிக்கும்னு சொல்லி வியாபாரி அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரிகளையும் கரெக்ட் பண்ணி பேசி வந்து நம்ம இது பண்ணினா தான் நம்ம அதை கரெக்டாக இருக்குது. நான் 30 நாள் 40 நாளுக்கு இருந்துச்சு அதை வந்து இது பண்ணணும்னா அது மரத்துக்கு வந்து இது வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்காது. அந்த வெயிட்டை நம்ம இறக்கிட்டோம் அந்த 30 நாள் ஆகி அந்த இருக்கிற ஒரு விலையோ 2 விலையோ அதை இறக்கிட்டோம்னா மரத்துக்கு வந்து அடுத்த காய் மேலே இருக்கிறதுக்கு ஊறுறதுக்கு வாய்ப்பு நாம் பண்ணி கொடுக்கணும். காய் இறக்கியாச்சுன்னா அடுத்த நாளே வந்து அதுக்கு தேவையான உரம் என்னமோ உரம் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் உரம், மருந்து கொடுக்க வேண்டியது இருந்தால் மரம், அந்த டைம் என்ன நம்ம அதை நோட் பண்ணி வச்சுருந்து அதை கொடுத்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் சார். இப்போது மரத்துக்கு 100 ரூபா பக்கம் செலவு வருதுன்னு சொன்னீங்க. இந்த செலவு வந்துட்டு மரத்துக்கு கொடுக்குற செலவு மட்டுங்களா இல்லை நம்ம தோட்டம் ஃபுல்லாக பராமரிக்கிறது நம்மளோட லேபர் கூலி எல்லாம் சேர்த்து அந்த அமௌண்ட் வருதுங்களா? என்னுடைய இது வந்து எல்லாமே பராமரிப்பு எல்லாம் சேர்ந்து தான் டோட்டல் வந்து அதில் வருது. ஏன்னா தோட்டத்துக்குள்ள இப்போ அந்த 2 ஏக்கராவுக்குள்ள அதுக்கு இப்போ அந்த மரத்துக்கு தான் பராமரிப்பு பண்ணுறோம். மகசூல் அதுலேருந்து தான் எதிர்பார்க்குறோம். அந்த வரவு வந்து அதுலேருந்து பார்க்குறோம். அந்த டோட்டல் கணக்கு வந்து அதில் தான் செய்யணும். அதனால் வந்து டோட்டலாக வரும் 50-50 நம்ம கணக்கு பண்ணணும். ஒரு மரத்துக்கு 70 ரூபா கணக்கு பண்ணிக்கலாம். 70 ரூபா நம்ம மற்ற செலவுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி வந்து உழவு ஆகுது, புல் எடுக்கிறது, மற்ற இது இப்போ பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். மரத்துக்குன்னு வந்து 70 ரூபா 75 ரூபா செலவு வரும். ஓகே சார். என்னோட பராமரிப்பு சாருக்கு எப்படி இருக்குங்க சார்? நம்ம ஃபீல்டு விசிட் வர்றதா இருக்கட்டும் சரி, இல்லை ஃபோன் பண்ணால் உடனே அட்டன் பண்ணுற ஆளாக இருக்கட்டும் சரி, இதில் எந்த மாதிரி நான் கரெக்டாக இருக்குங்க சார்? இது வரைக்கும் வந்து நான் உங்களை சந்தித்ததுலேருந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட ஒரு ஃபெயிலரான ஒரு இது நான் கூப்பிட்டு எனக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் வராமையோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த என்ன பராமரிப்பு அந்த டைமில் செய்ய வேண்டியது அதனால் பெண்டிங் ஆனதாக இது வரைக்கும் இல்லை. உங்களுடைய அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் உங்களை வந்து மற்ற தோப்புக்காரர்களுக்கும் விவசாயிக்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுடைய அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே, நன்றி சார். நன்றி.